வீரர்கள் அநேக, அதிலே முக்கியமானவன் பகத்சிங். 23 வயதிலேயே இந்திய தேசத்துடைய விடுதலைக்காக தூக்கு மேடைக்கு ஏறினவன். அவன் சொன்னான், என்னை துப்பாக்கியிலே சுடுங்கள், என்னை தூக்கிலே போடாதீர்கள், என்றால் நான் புரட்சியாளன், நான் கிரிமினல் கிடையாது, ஆகையினாலே என்னை துப்பாக்கியிலே சுடுங்கள். இந்திய தேசம் வெள்ளைக்காரனிடம் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக, இந்திய தேசத்துடைய விடுதலைக்காக 23 வயதிலே ஒரு வாலிபன் தன்னுடைய உயிரை துச்சமென மதித்தால், பாவத்திலேயும் சாபத்திலேயும் பிசாசத்திலேயும் அடிமைகளாக இருக்கிற ஜனத்திற்காக, தேவனை அறியாமல் கோடி கோடியாய் ஒவ்வொரு நாளும் நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்களே, அந்த ஜனத்தினுடைய விடுதலைக்காக நீங்களும் நானும் செய்தது என்ன? அவர்களுடைய ரட்சிப்புக்காக நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். தேசத்துடைய விடுதலைக்காகவே ஒரு வாலிபன் தன்னுடைய உயிரை கொடுக்க ஆயத்தமானால் நீங்களும் நானும் எவ்வளவு அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் இன்னமும் நாம் நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய உயர்வு, நம்முடைய மேன்மை என்றும் ஆடிக்காரலே வளம் வருவதற்கும் பென்சிக்காரலே சொகுசாக வளம் வருவதற்குமே இன்றைக்கும் நாம் விரும்பிக் கொண்டிருக்கிறோம்.